மக்களே, இன்னைக்கு வந்து பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா அலசிக்க போகிறேன். இது வந்து மைசூர் பருப்பு. ஸோ இதுதான் மக்களே, இன்றைக்கி வந்து பருப்பு கீரை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு இது ஒரு ஸ்ரீலங்கன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சொல்லிக் கொடுத்த ஒரு டிப்ஸு தான். ஸோ வாங்க இப்போ போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து பருப்பை வேக வச்சுக்கலாம். மைசூர் பருப்பு டக்குன்னு வெந்துடும் மக்களே. கழுவிட்டேன். இப்போ வந்து பருப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கலாம். அது ஒர்க் ஆகாது தான். ஸோ இன்றைக்கி இதுக்கு வந்து நான் பாலக்கீரை எங்கெங்க கொடு, அது ஓல்டு ஒன். சரி ஸோ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாலக்கீரை இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஜப்பான் பாலக்கீரை வச்சு தான் இன்றைக்கி பருப்பு கீரை உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ண போகிறேன். என்னுடைய ஸ்ரீலங்கன் ஸ்டைல். என்னடா எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சொல்கிறேன். எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மக்களே, நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்த்தீங்களா, பருப்பு வந்து முதல்ல பருப்பு மட்டும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த டைம்லேயே நம்ம வந்து கார்லிக் போடலாம், பட் ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் இது பருப்பை வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, இவ்வளோ நறுக்கியிருக்கேன் மக்களே. ஸோ பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நிறையா பூண்டு, இந்த மெயினாக இந்த பருப்புக்கு கண்டிப்பாக இவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன் வந்து தாளிப்புக்கு மட்டும்தான், பருப்பில் போடக்கூடாது. கீரை நறுக்கி வச்சிட்டேன். தக்காளி வந்து அவங்க போட மாட்டாங்க, பட் நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் தக்காளி ஆப்ஷனல். இதையும் வந்து பருப்பில் போட்டு பண்ணக்கூடாது மக்களே, இது தாளிக்கும் போது போடணும். ஸோ இந்த தாளிப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாங்க. நம்ம சைடில் இப்போ ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். ஸோ கடாயை ஆன் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு ஏற்ற குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன், ஆனால் அதோட ஸ்டெப்பு வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து அப்படியே அவங்க பண்ணுற மாதிரி ஸ்டெப்பெல்லாம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. இதுக்கு வந்து நான் தேங்காய் பவுடர் இங்கே யூஸ் பண்ணுவேன், காலையாக போகுது. பட் நீங்கள் தேங்காய் பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா ஆப்ஷனாக நீங்கள் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. பட் இந்த தேங்காய் பவுட்ரு வந்து ஒரு தனி சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்தியாவில் விற்கிது மக்களே, அது யூஸ் பண்ணோம்னா பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை தாளிச்சுக்கலாம். சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. அவங்க ஆனால் வந்து கடுகுலாம் போட மாட்டாங்க மக்களே. தாளிப்புக்கு வந்து கடுகு அவ்வளோ போட மாட்டாங்க, லைட்டாக போடுவாங்க. ரொம்ப வெந்துருச்சு. ஸோ நான் வந்து கார்லிக் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு பருப்பு நல்லா மசிய தான் வேணும், அதனால நோ ப்ராப்ளம். ஸோ கார்லிக் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி போடுற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேன். பெரிய பெரிய பீசஸாக போடுறதுனால சீக்கிரம் போட்டால் தான் மக்களே வேகும். ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்க கீரையும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மை ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம் மக்களே. பட் கிட்ஸு சாப்பிடுவாங்க, இதை வாயில் பட்டால் கீரைக்கும் பச்சை மிளகாய்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதனால நான் பச்சை மிளகா போடல. பட் பச்சை மிளகா போட்டுக்கோங்க மக்களே, நீங்களாம் பெரியவங்களாம் சாப்பிடும்போது பச்சை மிளகா போட நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் இப்போ வந்து வேகட்டும் மக்களே. ஸோ பாருங்கள் மக்களே, கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டேன். அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், இதில் வந்து நான் ஒரு அரை தக்காளி போட்டுக்கிறேன். மசாலா இதில் வந்து பெருசாக போட மாட்டாங்க மக்களே அவங்க. ஸோ நம்ம இந்த தாளிக்கிறோம் இல்லையா, இந்த தாளிப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் தான் மக்களே அவங்க வந்து ஸ்பைசஸ் போடுவாங்க. கொஞ்சோண்டு வந்து கொச்சிக்கான், இது நம்ம குழம்பு மிளகாய் இல்லைன்னா வந்து மஞ்சள் பொடி, அந்த மாதிரி லைட்டாக ரெட் சில்லி பவுட்ரு வேணால் போட்டுக்கலாம் மக்களே. ஸோ அந்த மாதிரி லைட்டாக தான் அதுவும் மசாலாஸ் போடுவாங்க. ப்ளஸ் இதில் தான் மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. பாருங்கள், இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் வந்து பூண்டு மட்டும் போடுவோம், இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஸோ ஸ்பைசஸ் என்னென்னு பார்ப்போமா.
பாருங்கள், அவங்க என் ஃப்ரெண்டோட மசாலா, அந்த மசாலா நான் வீட்டில் இங்கே பண்ணி வச்சுருப்பேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் குழம்பு மசாலா, அதுதான் மக்களே கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அது போக உரப்புக்கு வேணால் லைட்டாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் மக்களே. ஸோ வேறு எந்த மசாலாவும் பெருசாக வேண்டாம். கலர் வந்து ரெட் கலர்லலாம் இருக்கக்கூடாது மக்களே, லைட்டாக ஒயிட் கலர் கலந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பருப்பு தொக்கு. ஸோ அதனால் நம்ம மசாலாலாம் வேறு எதுவும் ரொம்பலாம் கலருக்கு போட வேண்டாம். அவ்வளோதான் மக்களே. இப்போ இது ரெடி ஆனோன்னே இதை எடுத்து அதை ஊற்றிடலாம். இப்போ இதை அமர்த்திடலாம் தாளிப்பை. ஸோ பொட்டேட்டோ கீரைலாம் வந்து வேகட்டும். இப்போ கொஞ்சம் இது வேகட்டும். ஸோ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் மக்களே. உப்பு போட மறந்துட்டேன். ஸோ பருப்புக்கு கீரைக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்ல மக்களே, இதே போதும். இதில் ஃபைபர் கீரை இருக்குது, பருப்பு இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது. வயிறு செம்ம ஃபில்லிங் ஆகிடும். வேணுங்கன்னா ஒரு பாயில்டு எக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மக்களே, ஹெல்த்தியாக ப்ரோட்டீன். ஸோ எஸ், ஸோ இது கொஞ்சம் பொட்டேட்டோ வேகணும் மக்களே. ஏன்னா பெரிய பெரிய பீசஸ் போட்டிருக்கோம்ல, கீரை பருப்புலாம் வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பொட்டேட்டோ வெந்துக்கட்டும். பாருங்கள் மக்களே, இது இன்றைக்கி நான் லைவில் பண்ணது ப்ராக்கலி சிக்கன் கறி. ஸோ சூப்பராக இருக்கும் மக்களே. பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். நான் அதுக்குள்ளே லஞ்ச்லேயே பாதி சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இதான் மக்களே தற்போதைய நிலைமை, குக்கிங் நிலைமை. மாதிரி பவுட்ரை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதை வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கும் மக்களே, கரைஞ்சிரும். பாருங்கள் மக்களே, நான் வந்து தேங்காய் அந்த பவுட்ரை வந்து சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிட்டேன். ஸோ இதை ஊற்றி இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு மக்களே. ஸோ இது ஒரு கொதி வந்தால் கரெக்டாக ஆகிடும். பாருங்க மக்களே, நல்லா வந்து பருப்பு வெந்துருச்சு. நான் இதில் எந்த மசாலாவும் போடல. நீங்கள் வேணால் பச்சை மிளகா மட்டும் போட்டு இதை வேக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஆறிடுச்சு. ஸோ இதை எடுத்து நான் தாளிப்பை ஊற்றிடுறேன். ஸோ இதில் இருக்கிற மசாலா மட்டும்தான். சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எஸ் மக்களே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா? அவ்வளோதான். ரொம்ப கலர்லாம் இருக்கக்கூடாது, லைட் மைல்டாக இருக்கணும் மக்களே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க மக்களே, பருப்பு கீரைக்கு காம்போ வந்து பாயில்டு எக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மசாலா போட்டு ஆயிலை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் சிம்பிள் மசாலாஸ் தான். ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, நம்ம வந்து மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. இதான் மக்களே இன்றைக்கி நான் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பயும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவேன் மக்களே, பட் இன்றைக்கி நான் போடலை. என்கிட்ட இல்லை. நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக வந்து தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. தண்ணியில் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெண்டாக நறுக்கி இதில் போட்டு ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு. யாரோ கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு குக் பண்ணலாம்ல, இன்னும் பெட்டராக இருக்கும்னு. நான் முன்னாடிலாம் நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டாண்டில் வச்சு தான் பண்ணுவேன். அது எனக்கு எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய எடுத்துருவேன், அது பேசியும் எடுக்க முடியாது ஸ்டாண்டில் வச்சு பண்ணால். ப்ளஸ் கிட்ஸும் வந்து ஸ்டாண்டு வச்சு அதை எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதை வெட்டி இதில் போட்டுடலாம் மக்களே. உப்பு கரெக்டாக இருக்குது. முட்டையெல்லாம் போட்டேன், பட் இது மசாலா பத்துமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக தான் வெட்டுவேன் மக்களே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு பக்கம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா
நம்ம பண்ண பருப்பு கீரை வந்து ஸ்பைஸ் அவ்வளோ இருக்காதுல்ல, அதுக்கு இது வந்து ரொம்ப தூக்கலான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மக்களே, நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மசாலாவை இது நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நீங்கள் இதில் வேறு மெத்தடில் பண்ணால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு பொரிச்சுக்கலாம் மக்களே, தெரிச்சிடாமல் பார்த்து பண்ணணும். ஸோ எஸ் மக்களே, சூப்பராக வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கம் திருப்பி நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா அதிகமாகிடுச்சு, ஸோ அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதில் இப்படி மேலே தடவிக்கிறேன். ரெண்டாவது பக்கம் திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த மசாலா வாடை போயிடும். ஸோ எஸ் மக்களே, இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், கொஞ்சம் அடுப்பை கூட்டிகிட்டு நான் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மக்களே, நான் ரெண்டாவது பக்கம் திருப்பிட்டேன். ஸோ நான் அதை வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சிக்கோங்க. பட் ஒரே ஒரு கேர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, முட்டையை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும். ஏன்னா இது தெரித்து இது தனியாக பறந்து கீழே வருது மக்களே. ஸோ வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் இதை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முட்டை ஃப்ரை வித் இந்த மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பருப்பு பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பண்ணி அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டிங்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் ஆர் வ்ளாக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். ஸோ இதை ஃபுல்லாக விளக்கி வைக்கணும் மக்களே.